சரி. விக்கிரவாண்டி தேர்தல் வேட்புமனு தாக்கலே நிறைவு பெற்று விட்டது. இனிமே அதிமுக வேற எந்த பரிசீலனையும் செய்ய முடியாது. அப்ப ஏன் போட்டியிடவில்லை என்பதற்கான காரணம், அது ஒரு டாக்டிக்கல் ரிட்ரீட்டாவும் இருக்கலாம். எம்ஜிஆர் காலத்துல இந்த முடிவு எடுத்திருக்கு. ஜெயலலிதா காலத்துல 5 இடைத்தேர்தல்கள் புறக்கணிப்பு நடந்திருக்கு. அதற்கு அடுத்த பொதுத் தேர்தல்ல வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. எனவே ஒரு அரசியல் ரீதியாக தேவைப்படுகிற நடவடிக்கையாக இருக்கலாம். இல்லைன்னா அந்த இடைத்தேர்தல்ல போட்டியிடக்கூடிய அளவுக்கான ஒரு வேட்பாளர பொறுக்கி தர வேண்டிய, தேர்ந்தெடுத்து தர வேண்டிய திரு சி.வி. சண்முகம் அவர்கள் அப்படி தேர்ந்தெடுத்து தருகிற பொறுப்பில் இருந்து அவர் விலகி நிற்கலாம். இப்படி என்ன பல காரணங்கள் இருந்தாலும், அந்த அரசியல் சக்கரம் அடுத்த சுற்றுக்கு போயிடுச்சு. இன்றைய தேதிக்கு கள்ளக்குறிச்சியோட கள்ளச்சாராய மேட்டர், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்புங்கிறது இன்றைய தேதிக்கு ஒரு அரசியல் நிகழ்வாக இல்ல. கடந்துருச்சு. காரணம் வேட்புமனு தாக்கல் முடிஞ்சிருச்சு. புறக்கணிப்பு சரியா, சரியில்லையா? அது தேர்தல் முடிவுகள் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.